தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடும் சார். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ லத்தி சார்ஜில் அடின்னு அடிக்கிறீங்க. காலில் வந்து ஒரு எலும்பில் படாத இடத்துல பட்டு ஒரு கிராக் விழுந்து போச்சு, ஏர்லைன் கிராக். அப்போ தெரியாது. 3 வருஷம் கழிச்சு பார்த்தா அது பெருசாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ரத்தம் வந்து கண்ணி போயிருக்கு, அதனுடைய பாதிப்பு என்ன வரும்ன்றது நமக்கு தெரியாது. அப்போ தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். எல்லாம் வந்து காட்டு மிராண்டி மாதிரி அடிக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இந்த காவல்துறை ட்ரெஸ்ஸு போட்டு பேட்ஜ் இல்லாமல் அடிக்கிறீங்க, அதெல்லாம் ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல? உங்கள் வீட்லேயும் வந்து அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாம் இந்த வயசில் இப்படி தானே இருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன அவங்களோட ஒரு 10 வயசு 15 வயசு கூட இருப்பீங்க. உங்களுக்கு வேலை இருக்குது, மேலே இருக்கவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு காட்டுத்தனமாக அடிக்கிறீங்க. உங்கள் அண்ணன் தம்பி இது மாதிரி அடிப்பீங்களா? அப்போது இதெல்லாம் பார்க்கணும். இப்போ திருப்பி முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துறோம். இவ்வளவு நாள் வாய மூடி கம்முன்னு இருந்துட்டு இப்போ ராகுல் காந்தி கைது செய்து கண்டனம். அந்த கண்டனத்தில் யார் அதுக்கு காரணம்? தர்மேந்திர பிரதான்ன்ற வார்த்தையே இல்லைங்க. கல்வி அமைச்சர் ஏன் ரத்து செய்யக்கூடாது ஒரு கேள்வி இல்லை. நீட்டு தேர்வில் 20 பேர் செத்தாங்க, அதை பற்றின ஒரு பார்வை இல்லை. எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அவங்க காங்கிரஸ் பண்ணதும் வந்து அவங்களோட ஆதாயத்துக்கு பண்ணுறாங்க. அதாவது இல்லை தெளிவாக பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் ஆதாயத்துக்கு பண்ணால் இப்போ பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறாரா? அப்படி கிடையாது. பிஜேபி பண்ணுறது துரோகம், காங்கிரஸ் பண்ணுறது ஆதாயம், தாவேகா பண்ணுறது சந்தர்ப்பவாதம். இவ்வளோதான். ஏன்னா இவர் உச்சக்கட்ட நடிகர். இப்போ ஸ்பெஷல் ஃப்ளைட்டு தான் இருக்குல்ல, மற்றவங்களாச்சும் ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணணும் போகணும். இன்னைக்கு முதலமைச்சர் எடுங்க வண்டியெல்லாம் ஸ்பெஷல் ஃப்ளைட், நம்ம எதுக்கோ ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறோம். புனித விழா, மஞ்சள் நீராட்டு விழாக்கெல்லாம் போய்க்கிறோம் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில். அதனால் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்தால் அட்லி அளவுக்கு அவர் முக்கியத்துவம் இல்லை தான். யார் அது? அபிஜித் பாவம். அட்லி ஐயா வந்து சமூக புரட்சி, பெரிய பெரிய படங்கள் மூலயமா வந்து இந்தியா ஒற்றுமை, தேச நலன்லாம் காக்கிறவர். இவர் பாவம், தம்பி 30 வயசு தான், அது அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. பட் ஏதோ பாவம், அவரை நம்பி ஒரு 20,000 பேர் கூடுறாங்க. ஒட்டுமொத்த அரசியலே இன்னைக்கு பிரதமர் மோடியை நீங்கள்லாம் பார்த்து பயந்து பேதி ஆகிற நேரத்தில், வைத்தால போகக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த ஒரு இளைஞர்களுக்கு இன்றைக்கி ஒரு தேவை இருக்கணும் போது இவர் உச்சகட்ட நடிகர். தென்னிந்தியா பூரா ப்ராப்ளம். குரல் கொடுக்கலாம்ல, இல்லை நேரில் போயிருந்தால் அது கதை வேறு. அப்போது செல்லம் அப்படின்னு பேசின ஐயா பிரகாஷ்ராஜ், எங்களுக்கெல்லாம் வில்லனாக காட்டப்பட்ட பிரகாஷ்ராஜ் நிஜ வாழ்க்கையில் ஒரு வீரனாக அங்கே போய் நிற்கிறார் மக்களுக்காக. ஆனால் எங்களுக்கெல்லாம் படத்தில் ஹீரோவாக காட்டினவர் இங்கே உட்காந்துருக்கிறார். வில்லன் அங்கே மக்களுக்காக போராடிட்டு, படத்தில் காட்டின ஹீரோ இங்கே ராகுல் காந்திக்கு. இவர் இப்போ எதுக்கு குரல் கொடுத்துருக்காரு? போராட்டக்காரர்களுக்கு குரல் கொடுத்துருக்காரா? இல்லை போராட்டத்தை லத்தி சார்ஜ் அடிக்க சொல்லி காவல்துறையை கட்ட வைத்து விட்டுருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி, அதை எதிர்த்து இவர் கண்டனம் தெரிவிக்கிறாரா? யாருக்கு? ராகுல் காந்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ராகுல் காந்தி பார்த்து பத்திரமா, கூட்டணி. அதனால இது வந்து கூட்டணி தர்மத்துக்காக இவர் குரல் கொடுக்குறாராமா. அந்த அறிக்கையில் வந்து தமிழக வெற்றி, அதாவது விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இதை, ஏன் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் இதை கண்டிக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இது அடுக்குமுறை, இதை செய்யாதீங்க, தோத்து போயிருவீங்க. நானே வந்து அப்புறம் தோக்கடிக்க வைப்பேன், நானே பிரச்சாரம் பண்ணுவேன். இதுக்கு மேலே இந்த படத்துலலாம் இல்லை, இனிமேல்ட்டு என் மாணவர்கள் மேலே கை பட்டுதுன்னா அப்படின்ற மாதிரிலாம் வரல டயலாகு. அந்த மாதிரி ஒன்றுமே ஒரு காட்சி கிடையாது. படத்தில் பார்க்குற காட்சிகளில் ஒன்று சாம்பிள் கிடையாது நிஜ அரசியல். பாஜகவை நமக்கு கடுமையாக எதுவும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற இதுலேருந்து, அதனுடைய பின்னணியிலேருந்து இது எழுதுறா. ஏன்னா சிஜேபியும் டெல்லி காவல்துறையும் இந்த மோதலை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னால் ட்வீட் போடுறாங்க தாவேகா ஐடி விங்லேருந்து. அப்போ ஏதோ சும்மா திருச்சண்டை வந்தது மாதிரி பேசுகிறத எப்படி தவிர்க்க வேணும்னா எப்படி? வீட்டுக்குள்ளே இருந்துடணுமா? இல்லை ஒரு பிரச்சனை வந்தால் விட்டு ஓடிடணுமா? அவங்களெல்லாம் பார்த்தா இப்போ மாணவன் நிற்கிறானே, அடிக்கிறியா அடி, நான் போகமாட்டேன் அப்படின்னு கையில் புஸ்தகத்தை வச்சுட்டு நிற்கிறான். ஒரு கார்ட்டூன் போடுறாருங்க, ஒருத்தர் கார்ட்டூனிஸ்ட்டு 2 யூனிஃபார்முக்குள்ளே போராட்டம்னு சொல்லிட்டு, ஒரு யூனிஃபார்ம் காக்கி சட்டை போட்டு இப்படி நிற்கிது ஹெல்மெட்டோட லட்டியோட, இன்னொன்று யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஃப்ராக்கு போட்டுக்கிட்டு ஒரு குழந்தை புஸ்தகத்தை வச்சு நிற்கிது. இது 2 யூனிஃபார்முக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அப்படின்னு ஒரு கார்ட்டூன் போடுறவங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த தைரியம் வீரியம் கூட அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வரல. தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சரும் மௌனி. தெலுங்கானா முதலமைச்சர் பேசலை, சதீசன் பெருசாக பேசலை,
கர்நாடகாவில் டிகே சிவகுமார் பெருசாக பேசலை. அப்போது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நீட்டை நீங்கள்லாம் கொண்டு வந்தீங்க, காங்கிரஸ் முதலமைச்சர்களோ காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ பெருசாக பேசலை. 2 நாளைக்கு முன்னாடி தான் கேசி வேணுகோபால் போய் சும்மா நானும் பார்த்தேன்னு போய் பார்த்தாரு. அதாவது ஐயா விஜயோட ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி போல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் நேரம் இருக்குது, டைம் போட்டு எல்லாம் யோசிச்சு கருத்து சொல்கிறீங்க. ஆனால் அங்கே உண்மையிலே மாணவர்களுக்காக போராடுறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லணும், அவங்க கூட நிற்கணுன்றது வரல. அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் போய் பார்த்து அங்கேயே இருக்கிறாரு. இன்னொன்று டெல்லி வந்து பக்கம் தானே, ராஜ்யசபா வேணும்னு ஆசைப்படுறீங்க, லோக்சபாவில் பதவி வேணும்னு ஆசைப்படுறீங்க. டெல்லி பிரதிநிதின்னு ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ்நாட்டில், அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரில. டெல்லியில் போராட்டம், படம் ரிலீஸ், திரைப்படம் சார்ந்து தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதுதான் டெல்லி பார்த்துக்கோங்க. அதாவது விஜய் சார் போட்டார் டெல்லி பிரதிநிதி, டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம். நீட் தேர்வுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. அதிகமான மருத்துவக் கல்லூரியை வச்சிருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நீட் தேர்வு வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அரசியல் இங்கே இருக்குது. அனிதா போன்ற குழந்தைகளை வந்து இழந்தது தமிழ் மண். அதை வைத்து அரசியல் பண்ணவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இவ்வளோ விஷயம் நமக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் பொத்துனா போல எதுவுமே நடக்காத மாதிரி சிறப்பு பிரதிநிதி எங்கே இருக்காருன்னு தெரியல. அவரை அனுப்பியிருக்கலாமே, அனுப்பியிருக்கலாம். இப்போ நான் வந்து உங்களை வந்து இப்போ என்னை வந்து நீங்கள் ஒரு அரசர், நீங்கள் என்னை வந்து பொற்கொள்ளன், நான் வந்து அம்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த வில் விதெல்லாம் எனக்கு தெரியும், நான் வந்து கத்தியெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், நீங்கள் என்னை வேலைக்கு எடுக்கிறீங்க. நான் வந்து படத்துக்கு பொம்மை அட்டகத்தி செய்கிறவனாக இருந்தால் என்ன பண்ணுறது? இது உண்மையிலே போரில்ல. ஆமாம், நான் உங்ககிட்ட ஏமாற்றிட்டேன் உங்களை. சார் நான் வந்து எல்லாமே கார்ட்போர்டில் அம்பு, கார்ட்போர்டில் வில்லு, அட்டகத்தி எல்லாம் பயங்கரமாக அட்டையில் செஞ்சு கொடுப்பேன். நீங்களும் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டீங்க? கிட்ட வந்து பார்க்கல, தொலைவிலே பாப்பா அருமையாக செய்கிறாரு இவர் பொருளெல்லாம், இவரையே நம்ம வச்சுக்கலான்ட்டு நீங்கள் வச்சிட்டீங்க. இப்போ உண்மையான போர் வருது. இப்போ நான் அட்டகத்தியில் செஞ்சு எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு. இப்போ டெல்லி சிறப்பு பிரதிநிதி எங்கே இருக்கிறாரு? டெல்லியில் இருக்கிறாரா இல்லை வேறு எங்கன்னா இருக்கிறாரா? என்ன பண்ணுறாருன்னு தெரில. முதல்வர் விஜய் தான் அதை விளக்கம் சொல்லணும். இல்லை, தமிழகத்தில் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்கள குண்டுக்கட்டாக இழுத்து கொண்டு போகிறத எப்படி பார்க்குறது? அதெல்லாம் தவிர்த்துருக்கணுங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒரு போராட்டம் பண்ண போகிறாங்க, கூட கொஞ்சம் மாணவர்கள் வர போகிறாங்க. அதை என்ன பண்ணுவாங்க? இதனால் என்னென்னா மாணவர்களை கூப்பிட்டு டெல்லியில் பிரச்சனை, டிராஃபிக்கு ஆகக்கூடாது, ஒரு ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமாக அமைதியாக உட்காந்து பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாள் டைமு 3 நாள் டைமு, அதுக்கப்புறம் கலைஞ்சிடணும். ஒரு அன்பாக பேசி அவங்ககிட்ட எழுத்து வடிவில் எழுதி வாங்கினேன், உங்களோட கோரிக்கை நியாயமானது, 2 நாள் பண்ணுங்க, இல்லை ஒரு 3 நாள் பண்ணுங்க. ரொட்டேஷன் பேசிஸில் கூட உட்காந்துக்கோங்க. கூட்டம் வந்து ரொம்ப பெருசாக ஆகாமல் 4 பேருக்கு செய்தி ஆகணும். கிராமங்கள்லாம் கூட போட்டோம். இப்போ அடுத்த கட்ட மாணவர் பண்ண நம்ம போராட்டம் பண்ணுமா? இப்போ தென் சென்னையில் ஒரு இடமா, வட சென்னையில் ஒரு இடத்துல பண்ணி அங்கே ஒரு 200 மாணவர்கள் ஒரு இடத்துல உட்காந்துருங்க. ஒரு அரசு கல்லூரியிலையோ இல்லை ஏதோ ஒரு இடம் கூட. ஏன்னா நீட் தேர்வை எதிர்க்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை. அந்த கொள்கையை தூக்கி பிடிச்சி தான் இந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டு உங்கள் கொள்கைக்காக, அதாவது நீட் தேர்வை தாவேக்கா எதிர்க்குது, திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்தும் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்தும் நாம் தமிழர் கட்சி உட்பட எல்லா கட்சியும் எதிர்க்குது. தமிழக வெற்றி கழகமோ வாழ் உரிமை கழகமோ எதிர்க்குது. அப்போ எல்லா கட்சிகளுமே எதிர்க்குதுன்னும் போது இது யாருக்கும் பாதகம் இல்லை. ஒரு ஒதுக்குப்புறமா டிராஃபிக் பிரச்சனை இல்லாத ஒரு இடமா பார்த்து அவங்கள உண்ணாவிரதம் இருக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா தேசிய ஊடகங்கள் இங்கேயும் இருக்குது. இப்போது ஹிந்து பத்திரிகை போன்றவங்களோ, டைம்ஸ் நவோ, என்டிடிவி, CNN, IBN, இந்துஸ்தான் டைம்ஸ், அந்த மாதிரி வட இந்தியாவுக்குள்ள செய்திகள் போகக்கூடியவங்களாம் அதை கவர் பண்ணி போடுவாங்க. அப்போ என்ன இந்தியா பூரியாக மாணவர்கள் உட்காந்துருக்காங்கன்னும் போது மத்திய அரசு மீது ஒரு அழுத்தம் வரும். அப்போ மத்திய அரசு மீது அழுத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாணவர்களை கைது பண்ணி போகிறீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க? அதான் என்னோட கேள்வி. அதான் யாருக்கு வேலை பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ்காரர்கள் ராஜ்பவன் போய் போராட்டம் பண்ணுறாங்க, ராகுல் காந்தியை கைது பண்ணால் இது மடைமாற்ற வேலை. ஏன் ராகுல் காந்தி 4 வருஷமாக என்ன பண்ணியிருந்தாரு, 10 வருஷமாக என்ன பண்ணியிருந்தாரு? நீட் தேர்வு வந்ததுலேருந்து வருஷம் இது தானே நடக்குது. மாணவர்கள் இறந்தப்போ என்ன பண்ணார்? இப்போ நீங்கள் ராஜ்பவன் போய் டிராஃபிக் ஜாம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் மாணவர்களோட நோக்கம் என்பது வேறு. நீங்கள் வந்து சும்மா போவீங்க, சாயந்தரம் உங்களை கைது பண்ணிட்டு வீட்டில் கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா உங்கள் மீதெல்லாம் என்ன காவல்துறை என்ன பண்ண போகுது? நீங்களாம் அரசியல்வாதிகள். மாணவர்களை அது மாதிரி நடத்துறதுன்றது வேறு வழக்குகள். காங்கிரஸ்காரர்கள் இங்கே போராட்டம் பண்ணுறவங்களை என்ன பண்ணணும்னா கூப்பிட்டு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், ஜந்தர் மந்தரில் போய் நீங்களாம் பெரியவங்க,
நீங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ணுங்க. இவங்க மாணவர்கள் வண்டி கிண்டிலாம் போய் பண்ண முடியாது, செலவெல்லாம் படிப்பு இருக்கும், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எதனா ஒரு பயிற்சி இருக்கும் பார்க்கணும். நீங்கள் அரசியல்வாதிகள், நீங்கள் போய் அங்கே ஜந்தர் மந்தரில் போய் என்னென்ன பண்ணுறீங்களோ பாராளுமன்றத்து பக்கத்தில் போய் அங்கே தான் இருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க ஊட்டாண்ட போய் கடை வைங்க அப்படின்னு அனுப்பிச்சி விடணும். இங்கே இப்போ கவர்னரு என்ன கவர்னர் சொல்கிற தேதியில் தான் பட்ஜெட்டே படிக்கிறீங்க நீங்கள், அப்படி தான் பத்திரிகை செய்தியை வருது. அப்புறம் எதிர்க்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இது சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நானும் பண்ண அரசியல் பண்ணாதீங்க. பண்ணி நேரத்தை விரயமாக்கி ஏதோ பெரிய போராட்டத்தை பண்ண மாதிரி, இது செய்தி வேறு, காட்சி ஊடகம் வேறு, லைவ் வேறு. இதில் பாஜகவை பார்த்து பயப்படுதா தாவேக்கா? சார் பயம் இல்லை சார், பயங்கர தைரியமாக எதிர்க்கிறாங்க. தான் நேற்று போட்டாங்க இல்லைங்களா, பேரே இல்லாமல். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, பாஜக இப்போ நீங்கள் இப்போ ஒரு காட்சி கொடுத்தீங்கன்னா, இப்போ அடிக்கிற அடியில் எப்படி பாஜக என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வைக்க போகிற பெருசாக எத்தனை போய் அச்சா எப்படி இருக்கும். தாவேக்கா அந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. தூக்கத்தில் கனவுல கூட மோடி அவர்களை எதிர்க்கிறத விஜய் அவர்கள் கனவுல கூட நினச்சிப்பாங்க. இதெல்லாம் சான்று. பாஜகவை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுமே இன்னைக்கு அவ்வளவு விமர்சனம் பண்ணி, நீங்கள் மோசம், உங்கள் சிஸ்டம் ஃபெயிலியர். அதாவது இராணுவத்தில் இருந்து ரிட்டையர் ஆன பரம்வீர் சக்கர அவார்டு வாங்கினவங்கலாம் பேசுகிறாங்க. நடிகர்கள், நடிகைகள் பாஜகவை சார்ந்தவங்களே விமர்சனம் பேசுகிறாங்க. ஆனால் தர்மேந்திர பிரதான சீக்கிரத்தில் ராஜினாமா பண்ண வைக்க மாட்டோம். அது ஏன்னா பிஜேபி வந்து தவறுகள் ஒத்துக்கொள்ளாத ஒரு கட்சி. தாவேக்கா எப்படி இங்கே வந்து ஒரு சில தவறுகளை வந்து ஒத்துக்கொள்வதே கிடையாது. இப்போ அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் வராங்கன்னா அவங்க விரும்பி வந்து சேர்றேன். கரப்பான்பூச்சி கட்சிக்கு மற்ற அரசியல் கட்சிகள் போய் அவங்களோட கூட்டத்தில் பார்த்து வார்த்தைகள் சொல்லிட்டு வந்துடணும். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கோ இல்லை அந்த கூட்டத்தில் நாங்களும் ஒன்றுன்னு சொல்கிற எந்த வித தார்மீக அடிப்படையும் இன்றைக்கி இருக்கிற நிறைய கட்சிகளுக்கு இந்திய திருநாட்டில் கிடையாது. காரணம் என்னென்னா, அந்த கரப்பான்பூச்சி கட்சியினுடைய ஒரு முக்கியமான கொள்கை, ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறத அவங்க ஏற்றுக்கிறல. எந்த கட்சின்னு சொல்லலை, அது அவளும் கேவலம் அப்படின்னா அந்த கட்சி சின்ன வயசு கட்சி, சின்ன பசங்க சொல்கிறாங்க, ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போனால் அது கேவலம், அருவருப்பு அப்படின்னு அவங்களோட கொள்கை, அந்த கட்சியினுடைய கொள்கை. இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா சேர்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வியப்பாக இருக்கும். வேலை வெட்டி இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து உங்களை யாருன்னா வந்து தண்டம், ஆன்டி நேஷ்னல், நீ நாட்டுக்கு உதவாதெல்லாம் சொல்லியிருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி போனால் அதை எதிர்க்கணும். இது மாதிரி தான் இருக்குது இந்த கட்சியினுடைய அமைப்பு. அதனால் இவங்களுக்குலாம் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சி போதா அப்படி தாவேக்கால எப்படி ஆதரவு சொல்ல முடியும், இல்லை காங்கிரஸ் எப்படி ஆதரவு சொல்ல முடியும்? தார்மீக அடிப்படையே உடஞ்சி போச்சு. ஒரிஜினல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரிஜினல் ஃபெலோவா நீ ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா அதே கட்சியில் இருப்பியா, இன்னொரு கட்சிக்கு போவியா, நீ இன்னொரு கட்சிக்கு போகிறவனா தான் நீ வந்து விலகி போகிறவன், நீ எல்லாம் வேணாம் அப்படின்றதான் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தத்துவம். அப்போ அந்த தத்துவம் வச்சுக்கிற ஒரு கட்சிக்கிட்ட, ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கிட்ட இவங்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறாங்க? அவங்ககிட்ட உண்மை இருக்குதுல்ல, உங்ககிட்ட என்ன இருக்குது? உங்ககிட்ட வியாபாரம் தான் இருக்குது, குதிரை பேர அரசியல், அமைச்சர் பதவி அரசியல், அதுக்கப்புறமா அதே மனைமாற்ற அரசியல். அதனால தான் எனக்கு இந்த அரசியல் கட்சிகள்லாம் போய் சப்போர்ட் கொடுக்கும்போது பார்க்கும்போது ஒரு பதட்டமாக இருக்குது. அதாவது எங்கே அதை நீர்த்து போயிருமோ அப்படின்ற மாதிரி. இல்லை, அப்படி ஒரு இது இருக்குது. ஆனால் ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி தெரியலையா கரப்பான்பூச்சி கட்சியை வழிநடத்த அந்த இளைஞர்கள்ட்ட? அவங்க வந்து அதாவது அவங்களுடைய போராட்டத்தை ஹைஜாக் பண்ணவும் விடலை, அதே நேரத்தில் வரவேற்கிறாங்க. ஒரு பலம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்கல்ல. அதான் சார், அது என்னன்னா, ஃபஸ்ட்டு அந்த பேர் இருக்குல்ல, கரப்பாம்பூச்சின்றது என்ன இப்படி ஒரு பேர், கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்றதுலேருந்து இது அவங்களை என்னன்னா அந்த சட்டையர் என்று சொல்லுவாங்க. அந்த விமர்சனத்தையே அவர்களுக்கு ஆதாயமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் அவங்க பண்ணுறாங்க செயல். அதாவது வேலை வெட்டி இல்லைன்னா வந்து என் கட்சியில் சேர்ந்துக்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இந்திய திருநாட்டில் நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான், நிறைய பேருக்கு வேலை கொடுக்க அரசு தவறுனதுன்றது உள்ள அர்த்தம். வெளியிலிருந்து பார்க்கும்போது வேலை வெட்டி இல்லாத கட்சி, வெளியிலேருந்து பார்க்கும்போது உதவாக்கரையாக வெளியில் சுற்றிட்டு இருந்தா கட்சி. இது என்னன்னா, நம்மளுடைய நீதியரசர் அவர் கோர்ட்டில் வந்துட்டு இந்த இளைஞர்கள்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. அந்த விமர்சனத்தையே வந்து உரமாக மாற்றிக்கிட்ட ஒரு கட்சி. சரி கரப்பாம்பூச்சி, ஆமாம் நாங்கள் கரப்பாம்பூச்சி தான், அந்த கரப்பாம்பூச்சி முகம் போட்டுக்கிட்டுலாம் வந்து அங்கே நிற்கிறாங்க, போராட்டம் பண்ணுறோம். தனி முகம் கிடையாது, கரப்பாம்பூச்சி வேடம் போட்டுக்கலாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த விமர்சனத்தையே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அணுகக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இருக்குது. அதில் விமர்சனம் வருது, என்ன இது இப்படி ஒரு பேர் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னா. பட் என்ன கேட்டால் முதிர்ச்சி அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட. நான் அந்த விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா,
காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்கே நிற்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்களாம் ஷாமினா போட்டு சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க, நாங்கள்லாம் வந்து அங்கே உட்காந்துட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கோம், 1.5 நாளாக ஆச்சு உட்காரோம், மழையில் நைட்டு பூரா நினைஞ்சிருக்காங்க, ஜுரம் வந்துட்டு அவங்களாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இந்த போராட்டம் வந்து மழையில் நனைஞ்சு ஜுரம் வந்து எல்லாம் வீட்டுக்கு போயிடணும், இதுதானே? இப்படி எல்லாமா நீங்கள் நினைப்பீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? நீங்கள்லாம் பாருங்கள், யூனிஃபார்ம் வந்து ஈரமாக போட்டிருக்கீங்க, உங்களால் ஈரமாக ட்ரெஸ் ஈரமாக உட்கார முடியுமா? அட்லீஸ்ட் நைட்டு தூங்க வச்சு முடியுமா? தரையெல்லாம் தண்ணியாக இருக்குது, நாங்கள் ஒரு ஷாமினா போட்டுக்கிறோம், நாங்கள் வேறு எதுவுமே கேட்கலான்னு தன்மையாக தான் கேட்குறாங்க. ஒரு ஏடாகூடமாக பேசுறது, பத்திரிகையாளர்களை நக்கல் பண்ணுறது, 200 வாங்கிக்கோ 100 வாங்கிக்கோ, சொம்பாணி இப்படிலாம் இல்லை. அந்த சொம்பு மாதிரி ஆட்கள் வரும்போது அதை கரெக்டாக மடைமாற்றம் பண்ணி அடிச்சு விட்றாங்க. ரொம்ப புத்தி கூர்மை அதிகமாக இருக்காங்க. அது எந்த மாதிரியான புத்தி கூர்மைனா, இல்லை நீங்கள் வந்து ஸ்லோகன்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறீங்க, இந்திய திருநாட்டுக்கு எதிராக ஸ்லோகன்ஸு, எந்த ஸ்லோகன் இந்திய திருநாட்டுக்கு எதிரானது, அதை கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து வெளிநாட்டு செய்தி இதுன்றாங்க. இல்லை எங்களுக்கு அப்படிலாம் எதுவும் தெரியல. வெளிநாட்டு செய்தினா எந்த நாட்டு செய்தி சொல்லுங்க, இல்லை சொல்லப்படுது, இல்லை யார் சொல்கிறா அதையே சொல்லுங்க, எந்த நாட்டிலேருந்து வந்தது கேளுங்க அப்படின்னு அறிவுபூர்வமாக அதனால் அந்த ஒரு இயக்கத்துலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேள்விகள் பத்திரிகை அதெல்லாம் வந்து முறியடிச்சிடுறாங்க. அதனால் இப்போ அரசியல்வாதிகள் அதே மாதிரி இவர் வராரு, உத்தவ் தாக்கரே வராரு, அவங்களே வந்து கையை பிடிச்சிட்டு மேடைக்கு கொண்டு போகிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வராரு, அவருக்கு வணக்கம் வைக்கிறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க, வந்தாங்க, கலந்தாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து யார் சப்போர்ட் பண்ணாலும் ஏற்றுக்கிறாங்க. அதாவது எப்படின்னாங்க, எனக்கு வந்து இவங்க வேணும் அவங்க வேணும்லாம் இல்லை, எங்கள் நோக்கம் இது, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண அவர், எங்களுக்கு இந்த தேர்வுகள்லாம் வேண்டாம், இதுக்கு யார் குரல் கொடுத்தாலும் நாங்கள் வரவேற்கிறோன்ற மாதிரி ஒரு தெளிவு இருக்கோம். நிச்சயமாக சிஜேபியினுடைய போராட்டம் நாடு முழுவதும் படர்ந்திருக்கு. அடுத்த கட்டமாக எப்படி போகும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.